இப்போ கடக ராசியில பிறந்தவங்க, பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை வந்து ரொம்ப கடினமா இருக்கும். பட் அவங்க அந்த கடைசி கால வாழ்க்கை வந்து ரொம்ப வசதியான ஒரு வாழ்க்கையில இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ ம். இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் அத தான் நான் இப்ப சொன்னேன். இந்த பூச நட்சத்திரத்த பிறந்தவங்க எல்லாருமே ம். கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதே கிடையாது. ம். ஏதோ ஒரு விதத்தில அவங்கள பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில பெரிய லெவல்ல வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர் பூச நட்சத்திரத்தில பிறந்திருக்காரு, அவர் கஷ்டப்படுறாங்க இருக்காரு. எல்லா பூச நட்சத்திரத்தில பிறந்தவங்களும் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது இல்ல. ஓகே. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஆரம்பத்தில கஷ்டப்பட்டாங்க, பின்னாடி ம். நல்லா ம். அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் எதன் அடிப்படையிலன்னா, அவங்க பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில தான் இந்த அப் அண்ட் டவுன் ஏற்ற இறக்கமெல்லாம் இருக்க ஒழிய, ம். நட்சத்திரத்தினால கிடையாது. ம். இது வந்து ஒரு ராங்கான கருத்து. இப்ப பூச ஓகே. நட்சத்திரத்தில பிறந்தவங்க ஆரம்பத்தில கஷ்டப்பட்டுருப்பாங்க. இதெல்லாம் இப்ப நீங்க ஏன்னா உங்க சனி மாரி தசால பிறக்குறாங்கன்னு அ சொல்றாங்க. சனி தசா ஆ நடக்கும்போது உங்கள மாரி பிறக்குறாங்கன்னு அங்க இருக்க போய் சொல்றதுனால தான் எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கு. ஓகே. அப்படிலாம் எதுவுமே இல்ல. ம். ஸோ ஜோதிட சாஸ்திரங்கிறது சின்ன விஷயம் இல்ல. ம். ஒரு சின்ன வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றது ஜோதிடம் இல்ல. ம். இது நமக்கு மைண்ட் செட் ஆயிருது மக்களுக்கு. ஸோ புதுசா யாராவது 2, 3 பேர் பூச நட்சத்திரம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. ம். என்ன மாரி கஷ்டப்பட்டவங்க யாருமே இல்லன்னா, நானும் பூச நட்சத்திரம் தான். நானும் கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் ஓகே. கிடையாது. ஒவ்வொரு மனிதன் ஒரு ஆண், பெண் பிறக்கக்கூடிய ஜாதகத்தின் அடிப்படையில தான் ம். அவங்க வாழ்க்கையில அவங்க அடையக்கூடிய வெற்றி, அவங்க அடையக்கூடிய தோல்வி. ம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஏற்றம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய இறக்கம். ம். இதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில தான் இருக்க ஒழிய, ம். நட்சத்திரத்தினால கிடையாது.